ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா புனித அந்தோனியார் கோயிலுக்கு தாங்க. அதாவது வீரக்குறிச்சியில் இருக்கிற புனித அந்தோனியார் கோயிலோடைய இன்னைக்கு கொடியேற்ற தினம். கொடியேற்ற தின நாள் மட்டுமல்ல, இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே இந்த கோயில் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஆமாங்க, அதாவது வீரம முனிவர் ஒரு சுரூபத்தை கொண்டு வந்ததுனால தான் இந்த அந்தோனியார் கோயிலே உருவானுச்சு. அவர் எந்த வழியில கொண்டுட்டு வந்தாரோ அந்த பாதை பெரும்பாலும் யாருக்கு தெரியாம இருந்துச்சுங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சு அந்த பாதையை புதுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த தான் திறப்பு விழா. அது மட்டுமல்ல, இன்னொரு ஸ்பெஷலுமே இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்தோனியாருடைய கிருபையின் மூலமாக வீரக்குறிச்சியில ஒரு அற்புதமும் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அண்ணன் அருள் சூசே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி மிகப்பெரிய தொழிலதிபராக மாற்றிருக்கிறாரு. அந்தோனியாருடைய அன்பின் மூலமாக அவருக்கு சொந்த செலவுலையே ஒரு சாலையும் புதுப்பிச்சிருக்காங்க. அந்தோனிசாமி அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் மலம் கற்றுக் கொடுத்து, பேரருள் திரு என் சகாயநாத் அடிகளார் அவர்களுக்கு நம் பாசமிகு பங்கு தந்தை மலர் கொத்து கொடுத்து வரவேற்கிறார்கள். நம்முடைய தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய மலர் கொத்தை கொடுத்து நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களை வரவேற்கிறார்கள். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற அனைத்து பேரவை தந்தையர்களையும் அலுவல் தந்தையர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வரவேற்பை கொடுக்கின்றார்கள். பாரம்பரிய சாலையானது இப்பொழுது பேரருள் திரு ஜான் ஜோசப் சுந்தரம் அடிகளார் அவர்களால் ரிப்பன் வெட்டி கத்தரிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படுகிறது, புனிதம் செய்யப்படுகிறது. இப்பொழுது வேண்டு வாத்தியம் முன்னே செல்ல, அவர்களை தொடர்ந்து பலிபீட சிறுவர்கள் முன்னே செல்வார்கள். எல்லாருமே இந்த வழியில போய்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கோவிலுக்கு. இந்த சாலையை தாங்க இப்போ புதுப்பிச்சு திறக்கப்பட்டிருக்காங்க. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க கோயிலுடைய பரப்பளவு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இதுக்கு இவ்வளோ வித்தியாசம் இப்போ பார்க்கும்போதே வேளாங்கண்ணி ரேஞ்சுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த கோயிலில் பல கோடி செலவு பண்ணி புதுப்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா, அண்ணன் அருள் சூசை அவர்களும் அவருடைய நண்பர் மரியாதைக்குரிய எட்வின் அவர்களும் மட்டும்தாங்க. இப்பொழுது திருத்தல மக்களுக்கும் மண்ணிற்கு புனிதம் செய்து திறந்துவிடம் வைக்கப்பட இருக்கிறது. தஞ்சை மறை மாவட்டத்தின் பரிவாளகர் தந்தை இப்பொழுது திருத்தல மக்களுக்கும் மண்ணிற்கு புனிதம் செய்து திறந்துவிடம் வைக்கப்பட இருக்கிறது. கொடியேற்றும் போது போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசமே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இங்க முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ், இந்து 3 பேருமே ஒற்றுமையா இருந்து இந்த கொடியை ஏத்துனாங்க. பல்வேறு திட்டங்களின் பணிகளின் துவக்க விழாவை சொல்லி தற்பொழுது பரிபாலகர் தந்தை அவர்கள் புனிதம் செய்வார்கள். மாணவர்
ஓகேங்க, கொடியேற்ற விழா நல்லபடியாகவே நடந்துச்சு. எல்லாருக்குமே சந்தோஷம். அந்தோனியாருடைய மாதம் வெடிச்ச விழாவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.